பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இங்கே நிற்க கொடுத்த கிருபைக்காய் அவர் கோடான கோடி நன்றி. எனக்கு கொடுத்ததான வார்த்தை 6ஆம் வார்த்தை, பரிபூரணம், முடிவு. எல்லாம் முடிந்தது என்று எதிராளிகள் சொல்ல வேண்டியது, ஆனால் மாறாக இயேசு சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று. எதிராளிகள் சொல்ல வேணும், நான் அவரை பிடித்தோம், அவரை சித்திரவதை செய்தோம், அவரை சாகடித்தோம் என்று எதிராளிகள் பெருமையாய் சொல்ல வேண்டியது. ஆனால் மாறாக நம்ம இயேசு சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் நான் முடித்தேன் என்று. 33 வயதில் எல்லாருக்கும் வாழ்க்கை தொடங்கும், ஆனால் இயேசு அப்பாவுக்கு எல்லாவற்றையும் முடித்தவராய் நாம் பார்க்கிறோம். முடிந்தது என்ற வார்த்தை சரீர பாடுகள். ஏரோது ராஜா சிறு வயதிலே கொலை செய்ய பார்க்கிறார். சீசர்கள் தம்முடைய சீசர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் எல்லாரும் அவரை கொலை செய்ய பார்க்கிறார்கள். ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் பரிபூரணமாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். ஊழியத்தின் நிறைவு. யோவான் 19:30. நம்ம ஒருவர் மரித்தால் நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, அவங்க இவ்வளோ சீக்கிரம் மரித்து போயிட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கோம். ஆனால் நம்ம ஏசப்பா எப்பாவது அப்படி சொல்லியிருக்கிறோமா? அவர் ஏனென்றால் அவளுக்கு கொடுத்த டைமும் அவருடைய வேலையும் கரெக்டாக முடித்தவராய் இருந்தார். சிறு வயதில் அவர் ஊழியத்தின் ஆலயத்தில் இருக்கும்போது தன் தாயார் தேடி வருகிறார்கள். லூக்கா 2:49. தன் தாயாரை பார்த்து, நான் அது பிதாவுக்கு அடுத்தபடியாக நான் இருக்க வேண்டியதை நீங்கள் அறியீர்களா என்றார். சீசர்களை பார்த்து, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனது ஒரு போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் சிறு வயதிலே தன்னை அந்த கசப்பான பாடுகளை உணர்ந்தவராய் இருக்கிறார். அந்த பாடுகளை உணர்ந்த போது அவர் வேண்டிக் கொள்ளுகிறார், இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்க கிடையாது. நம்மள ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம கேட்போம், ஏசப்பா என்னால் முடியல, என்னை எடுத்துங்கப்பா விட்டு வேண்டும். ஆனால் அவர் அந்த கசப்பான பாடை உணர்ந்தவராய் இருக்கிறார். ஆனால் உம்முடைய சித்தத்துக்குபடி என்னுடைய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லுகிறார். எபிரேயர் 10:11, 13, 14. இசப்பாவுடைய ஒரே பலி நம்ம ஆதாம் தொடங்கின அந்த ஆதி காலத்தில் இருந்த பாவத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தவராய் நாம் பார்க்கிறோம். அதற்கு சாட்சியாக அவருடைய சரீரத்தில் அந்த எல்லா ரத்தத்தையும் ஒரு சொட்டு கூட இல்லாமல் நம்ம பாவங்களுக்காக அவர் விலையாய் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு சாட்சியாக சேவகன் தன்னுடைய விலா எலும்பில் குற்றும்போது தண்ணீர் எல்லாம் ரத்தமெல்லாம் போயிட்டு தண்ணீர் மாத்திரம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 2:14-15. ஏசப்பா நம்ம எல்லாம் பாவத்துக்காக ஒருவரே பலியானார். இனிமேல் நம்ம அந்த பாவத்துக்காக நம்ம திரும்ப அந்த பாவத்துக்காக நம்ம தேவனிடத்தில் எதுவும் செய்ய வேணாம். அதுக்காக நம்ம சரீரத்தை கீறிக்கொள்ள வேணாம். ஆண்டவர் எல்லாவற்றுக்காகவும் நம்மளுக்காக ஒரு பலியாய் ஆனார். தீமோத்தேயு 4:7-8. இல்லை சாரி, நம்ம இப்போ சிம்சோன் வாழ்க்கையில் பார்க்குறோம். எவ்வளோ அழகாக ஆரம்பித்த வாழ்க்கை, அவருடைய அந்த ஊழியத்தை ஒழுங்காக செய்ய முடியாமல் பரிதாபமாக முடிந்ததை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் மனிதனோட சுபாவம் எப்படின்னா, சோர்ந்து போவதும் பின்வாங்குவதுமே நம்மளோட வாழ்க்கை நம்முடைய சுபாவமாக இருக்கிறது.
ஆண்டவர் நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்ம தேவனை நம்ம பின்பற்ற வேண்டும். தேவன் செய்த அவருடைய வேலை, அவருடைய நம்ம எந்த ஊழியமாக இருந்தாலும் நம்ம அவருக்காய் செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும். இந்த எல்லாவற்றையும் தேவன் செய்வதற்கு காரணம்னா அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அந்த உன்னத நோக்கத்தை அவர் முடிக்கிறவராய் இருந்தார். பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. அவர் நம்மளை சொந்த ஜனமாக ஆசிரியராகவும் ராஜாக்களாகவும் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்ம சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது. அவர் சொந்த பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதற்காக அவருக்கு நம்மளுக்கு எந்த ஊழியத்தை கொடுத்திருந்தாலும், எந்த வேலையை கொடுத்திருந்தாலும் நம்ம தேவனுடைய துணை கொண்டு நம்ம முடிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம தேவனுடைய பாதையை பின்பற்றும், அவர் வழியை பின்பற்றி அவருடைய வழியை பின்பற்றும் போது தேவன் நம்மளுக்கு நம்ம ஊழியத்தின் பாதையில் முடிக்க நம்மளுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.